ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலேஜ் துனியா. பிப்ரவரி 2020 நடக்கக்கூடிய தேர்வுக்கு வந்து ப்ரீவியஸ் காலேஜ் செகண்ட் பேப்பரில் 11th ரோமன் ஃபுல்லாக ரிவிஷன் கொடுக்குறோம். இப்போ வந்து 5 மார்க் கொஷின்ஸு. இதில் மொத்தம் வந்து 5 கொஷின் கொடுத்து எனி 3 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. மொத்தம் டோட்டல் மார்க் வந்து 15 மார்க்ஸு. हिंदी 3% के बुद्धर சவிஸ்தார் லிக்கியே. இதில் 3 கொஷின் மட்டும் நீங்கள் பதில் எழுதுங்க. இது டீட்டெயில் கொஷின்ஸ் அப்படின்னா 5 to 3 மட்டும் எழுதுனா போதும். टोटल मार्क வந்து 15 मार्क्स. भाषा की परिभाषा देते हुए उसके प्रकारों पर प्रकाश डालिए. இந்த மொழியை வரையறுத்து அதன் வகைகள் வந்து எழுதுங்க. பாஷான மொழி, அந்த மொழி வந்து என்னன்ட்டு விளக்கம் கொடுங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இது கண்டிப்பாக வரும். பாஷா वग साधन है जिसके दूसरा मनुष्य अपने भावों और विचारों को प्रकट करता है. பாஷா அப்படின்னா மொழி என்பது மனிதர்கள் தங்கள் உணர்வுகள் மூலமாக, மனுஷிய அப்புனே பாவம் அப்படின்னு தன்னுடைய உணர்வுகள் மூலமாகவும் தன்னுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துவதும் அது இதோடைய வழிமுறை. பிரக்கட் அப்படின்னா வந்து வெளிப்படுத்துறது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வெளியில் வாய் மூலமாக சொல்கிறது தான் வந்து அது வழிமுறை. இதுதான் மொழி. பாஷாக்கு தோ பிரகார்கை, மொழி 2 வகையாக பிரிக்கின்றனர். கதித்து பாஷா, லிக்கித்து பாஷா. கத்தித் பாஷானா உணரப்பட்ட மொழி. லிக்கித் பாஷானா வந்து எழுத்து மொழி. कथित भाषा जो भाषा मुख से बोली जाती हैं और कानों से सुनी जाती हैं उसे कथित भाषा या मौखिक भाषा कहते हैं. कथित भाषा அப்படின்னு உணரப்பட்ட மொழி. வாயால் நம்ம வந்து ஜோ பாஷா முகுசே போலி, முகுன வாய் மூலமாக பேசக்கூடிய மொழி. கானோன்சே, கானோ அப்படின்னா வந்து காதுகள் வழியாக சென்றடைகிறது. சுனி அப்படின்னா வந்து கேட்கப்படுகிறது. நம்ம பேசக்கூடிய மொழி வந்து நம்ம காதின் வழியாக சென்று நம்ம காதால் கேட்கப்படுகிறது. உஷே, இதை தான் வந்து கத்தித் பாஷா அல்லது மௌக்கிக் பாஷா என்று அழைக்கிறோம். லிக்கித் பாஷா, லிக்கித் பாஷா அப்படின்னா எழுத்து மொழி. ஜோ பாஷா ஹாத்தோன் சே லிக்கி ஜாத்திகை, இந்த மொழி வந்து ஹாத்தோம் அப்படின்னா வந்து கைகள் மூலமாக எழுதப்படுவது எழுத்து மொழி. மற்றும் ஆங்கோ சே படோ ஜாத்திகை, இது கண்களால் வந்து படிக்கப்படுகின்றன. அதனால் இது வந்து எழுத்து மொழி என்று அழைக்கப்படுகிறது. உஷே லிக்கித் பாஷா ககத்தேகை, இது வந்து நம்ம கையால் எழுதக்கூடிய மொழி. நம்ம கண்ணால் பார்த்து நம்மால் வந்து படிக்க முடிகிறது. அதனால் இது வந்து எழுத்து மொழி என்று அழைக்கப்படுகின்றது. सेकंड, व्याकरण की परिभाषा देते हुए हिंदी व्याकरण के प्रकारों को समझाइए. வியாக்கரணம் அப்படின்னா இலக்கணத்தின் வரைமுறை வந்து வரைமுறை எழுதுக. இதன் வகைகள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்றாங்க. ஜோ शास्त्र हमें भाषा को शुद्ध रूप में बोलना और लिखना सीखता है. वग व्याकरण हैं. हिंदी व्याकरण के 3 प्रकार हैं. 3 प्रकार. இந்த இலக்கணம் வந்து மொழியை வந்து நம்ம தூய வடிவில் பேசணும். சுத்த நம்ம பாஷான மொழியை வந்து சுத்த அப்படின்னா தூய வடிவில் மொழியில் வந்து நம்ம வந்து அந்த வடிவத்தில் வந்து நம்ம பேசணும். மற்றும் லிக்குனா அந்த வடிவத்தில் நம்ம பேசணும். அதே போல் எழுதவும் நம்ம வந்து கற்றுக்கணும். சிக்காத்தா அப்படின்னா எழுதும் நம்ம கற்றுக்கணும். அதுதான் வந்து இலக்கணம் என்று அழைக்கிறோம். இலக்கணம் வந்து 3 வகையாக பிரிக்கப்படுகின்றன. வர்ண விச்சார், சப்த விச்சார், வாக்கிய விச்சார். வர்ண விச்சார் அப்படின்னா வந்து எழுத்து யோசனை. சப்த விசார் அப்படின்னா சொல். வாக்கிய விசார் அப்படின்னா சென்டென்ஸ், வாக்கியத்தில் வந்து அதை வந்து நம்ம எழுதுறது. ஃபஸ்ட்டு வந்து வர்ண விச்சார். वर्ण विचार में वर्णों की बनावट उच्चारण आदि पर विचार किया जाता है. இந்த எழுத்தில் வந்து அதோட ஃபஸ்ட்டு வந்து அது அமைப்பு, பனாவட்டுன்னு அமைப்பு இருக்கணும், அதை உச்சரிப்பு இருக்கணும். இந்த 2 இருந்தால் தான் அந்த எழுத்துக்கள் வந்து வடிவம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சப்த விச்சார்னா சொற்களுடைய வந்து தோற்றம், சொற்கள் வந்து எப்படி இருக்கணும். சப்த விச்சாரமே சப்தோங்கி உற்பத்தி
बना बट और उसके बेटों पर विचार किया जाता है சொற்களின் தோற்றம் அமைப்பு மற்றும் வந்து வேறுபாடு நம்ம இந்த சொற்கள்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு இந்த 3 வடிவமும் நம்மளுக்கு இருந்தால் தான் சொற்களாக இருக்கும். वाक्य विचार वाक्यम वाक्य विचार में वाक्य रचना उसके बेड़े और त्योगों पर विचार किया जाता है. வாக்கியத்தில் வந்து விசாரணை நம்ம அந்த சென்டென்ஸ் வந்து அந்த சென்டென்ஸ் நம்மளுக்கு வந்து ரச்சனை அப்படின்னா இலக்கணம் எழுத்துப்பிழை இல்லாமல் அந்த வாக்கியம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது வந்து வாக்கியமாக இருக்கும் அப்படின்றாங்க. அதுதான் வாக்கிய விசார். थर्ड रचना की दृष्टि से शब्द के बेटों पर उदाहरण सहित प्रकाश डालिए. रचना की दृष्टि से शब्द के तीन बेटियाँ இதை வந்து இலக்கணத்தை வந்து 3 வகையாக வந்து அதை பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து रूढ़ शब्द यौगिक शब्द योग ரூடு சப்து. இப்போ ரூடு சப்து அப்படின்னா முட்டாள்தனமான சப்து அப்படின்னா வார்த்தை, முட்டாள்தனமான சொற்கள். रूढ़ शब्द जिन शब्दों के गंड किए नहीं जाते और गंड करने पर उसका कुछ अर्थ नहीं निकलता वे रूढ़ शब्द हैं. இந்த வார்த்தையில் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாதான், பிரிக்க முடியாது. கியே நகி ஜாத்தே இந்த வார்த்தைகள் வந்து நம்மளால் வந்து பிரித்தாலும் நம்மளுக்கு வந்து பொருள் வராது. அதனால் இந்த வார்த்தைகள் நம்மளால் வந்து பிரிக்காததுனால எந்த அர்த்தத்தையும் வந்து தராத வார்த்தைனால வந்து இது வந்து முட்டாள்தனமான வார்த்தைகள் என்று அழைக்கிறோம். ஜெய்சே எடுத்துக்காட்டு கலம்னா பேனா. இந்த பேனா வந்து நம்ம பிரிக்க முடியாது, அது பொருளும் வராது பிரித்தாலும். கித்தாப்னா புத்தகம். ஜமீன்னா வந்து நிலம். பானி தண்ணீர். இது எல்லாமே நம்மளால் வந்து பொருள் தான் உணர முடியும் இல்லையா, வார்த்தையை வந்து நம்மளால் வந்து பிரிக்க முடியாது. செகண்டு யௌகிக் சப்த அப்படின்னா வந்து கூட்டு சொற்கள். दो से अधिक शब्द मिलकर विशेष अर्थ देते हैं. दो उनको यौगिक शब्द कहते हैं. दो या दो अपने 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அதிக சப்த அது வந்து 2 வந்து சொற்கள் அப்படிங்கும்போது அந்த வார்த்தைகள் வந்து அதிகமாக சொற்கள் வந்து அதிகமாக வரும். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் வந்து இணைந்து அதுக்கு நம்மளுக்கு என்ன தெரியும், விசேஷ அர்த்தம் அப்படின்னா சிறப்பான பெயர்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அதுதான் வந்து இங்கே வந்து கூட்டு சொற்கள்னு சொல்கிறோம். ஜெய்சே தேவ ப்ளஸ் ஆலய தேவாலய அப்படின்னா கோவில். இப்போ இந்த சொற்கள் பார்த்திங்கன்னா தேவ ப்ளஸ்ஸு ஆலயா அப்படிங்கும்போது தேவாலயா அப்படின்னா கோவிலை நம்ம குறிக்குது. அப்போ 2 சொற்களும் நம்ம சேர்த்துறப்ப என்ன பண்ணுறோம், கோவில் பொருள் வருது. ஃபூல் கூட்டல் மாலா. ஃபூல் மாலா அப்படின்னா ஃபூல் மாலானா ஃபூல்னால் வந்து மலர், மாலானா மாலை, அப்போ வந்து மலர் மாலை. योग रूढ़ शब्द दो से अधिक शब्द मिलकर अपने मूल अर्थ को छोड़कर कोई विशेषण अर्थ देते हैं. दो उसको योग रूढ़ शब्द कहते हैं. இது வந்து கூட்டுச்சொற்கள் என்று அழைக்கின்றோம். ஜெய்சே எடுத்துக்காட்டு பங்கு கூட்டல் பங்கஜ். பங்கஜ்னா வந்து கமல் தாமரை. தஸ் கூட்டல் ஆனன் தசானன் ராவணன். 4th वन प्रयोग की दृष्टि से शब्द के बेट क्या क्या हैं, सविस्तार उत्तर लिखिए. பிரயோக் அப்படின்னா வந்து பயன்பாட்டின் பார்வையில் வந்து வெவ்வேறு வகையான சொற்கள் வந்து என்ன, அதுக்கு வந்து விரிவாக பதில் எழுதுக. பிரயோகிக்கு திருஷ்டி சே சப்தக்கு தோ பேட்டுகை. இது இந்த வார்த்தை வந்து நம்ம வந்து 2 வகையாக பிரிக்கலாம். விகாரி சப்த அவிகாரி சப்த.
ஒழுங்கற்ற வார்த்தைகள். மாறாத 2 வந்து மாறாத வார்த்தைகள். விகாரினா மாறாத வார்த்தைகள். विकारी शब्द लिंक वचन काल या कारक के कारण जिन शब्दों के रूप से परिवर्तन होता है वे विकारी शब्द हैं. இப்போ லிங்க் அப்படின்னா ஜெண்டரு, இந்த பாலினம். வச்சனம் வந்து சிங்குலர் புள்ளிலேருந்து ஒருமை பன்மைகள். கால்லாம் வந்து அழைப்பு, நேரத்தை குறிக்கிறது. காரக்கிய இந்த காரணத்தினால சப்தோங்கே ரூப் சொற்களுடைய வடிவத்தில் வந்து பரிவர்த்தன் ஹோத்தாகை. இது வந்து விகாரி சப்தகை. அதனால் இது வந்து ஒழுங்கற்ற வார்த்தைகள் என்று அழைக்கிறோம். ஜெய்சே எடுத்துக்காட்டு லடுக்கா சிறுவன், லடுக்கி சிறுமி. இது வந்து எதை குறிக்குது? லிங்க்கு குறிக்குது, ஜெண்டரை குறிக்குது. லடுக்கா லடுக்கே. அப்போ வந்து வச்சன சிங்குலர் புள்ள. லடுக்கான ஒரு சிறுவனை குறிக்குது. லடுக்கேனா சிறுவர்கள். அப்படிமே நிறைய பேரை குறிக்குது வச்சன். विकारी शब्द 4 प्रकार के हैं. विकारी शब्दिல் வந்து 4 வகையாக வந்து பிரிச்சிருக்கு. அது சன்யா, சர்வநாம், விசேஷன், கிரியா. சன்யா அப்படின்னா வந்து பெயர்ச்சல், சர்வநாம் பிரதி பெயர்ச்சல், விசேஷன். கிரியா அப்படின்னா வந்து வினைச்சல். இது வந்து பெயரிடைச்சல். விசேஷன் பெயரிடைச்சல், கிரியான வினைச்சல், ஒரு செயலை குறிக்கிறது. அவிஷ்காரி சப்தா लिंक वचन काल या कारक के कारण जिन शब्दों के रूप में परिवर्तन नहीं होता है अविकारी शब्द हैं. லிங்க் அதாவது ஜெண்டரு, வச்சன சிங்குலர் புளூரல், கால்னால் வந்து காலத்தை குறிக்கிறது. காரக்கே இந்த காரணத்தினால இதுக்கு வந்து அவிகாரி சப்த என்று அழைக்கப்படுகிறது. ஜெய்சே ஜல்தி, ஜல்தினா வந்து சீக்கிரம். லடுக்கா ஜல்தி கயா, பையன் சீக்கிரம் போனான். லடுக்கி ஜல்தி கயி, லடுக்கினா சிறுமி சீக்கிரம் போனாள். அப்போ கயினா வந்து ஒரு பெண்ணை குறிக்கிறது. இங்கே லடுக்கின்றது அப்படி பெண்ணுன்னு வரும். அப்போ சிறுமி சீக்கிரம் போனாள். அவிகாரி சப்த 4 प्रकार हैं. அவிகாரி வந்து 4 வகையாக பிரிக்கப்படுகிறது. கிரியா விசேஷன். கிரியா விசேஷன் அப்படின்னா வினையுரிச்சல். சம்பந்த போதக் உறவு. சமுச்சய போதக் இணைப்பு. விஸ்மய தியோதக் ஆச்சரியம். 5th one संज्ञा किसे कहते हैं और उसके कितने प्रकार हैं समझाइए. संज्ञा அப்படின்னா வந்து இங்கே வந்து ஒரு பெயர்ச்சொல் என்றால் என்ன, எத்தனை வகைகள் உள்ளன? किसी व्यक्ति स्थान जाति भाव आदि का सूचित करने वाले शब्द को संज्ञा कहते हैं. संज्ञा के 3 भेद होते हैं. பெயர்ச்சொல் வந்து பெயர்ச்சொல் என்றால் என்ன அப்படின்றாங்க. இது வந்து கிசி யத்தி அப்படின்னா வந்து ஒரு நபரை குறிக்கிறது. ஸ்தானா வந்து ஒரு இடம். ஜாதினா வந்து சாதி. பாவனா வந்து நம்ம உணர்வு போன்றவற்றை குறிப்பது பெயர்ச்சொல் என்று அழைக்கப்படுகிறது. யக்கித் வாசக் சஞ்ஞா, ஜாதி வாசக் சஞ்ஞா, பாவ வாசக் சஞ்ஞா. அப்போ இது வந்து 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. சரியான பெயர்ச்சொல் யதி வாசக்னா சரியான பெயர்ச்சொல். யதி வாசக் சஞ்ஞா किसी विशेष व्यक्ति या विशेष स्थान या विशेष वस्तु का बोध करने वाले रंग संज्ञा यतिवाचक संज्ञा हैं. जैसे राम, சென்னை, சூர்யா. இதெல்லாம் வந்து ஒரு பெயரை குறிக்கிறதுனால இது வந்து சரியான பெயர்ச்சொல் என்று அழைக்கப்படுகிறது. இதில் வந்து எங்கள் கிசி விசேஷ அத்தி அப்படின்னா இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட நபர் அல்லது ஒரு குறிப்பிட்ட இடம், ஒரு குறிப்பிட்ட வந்து பொருளை வந்து குறிக்கிறதுனால
குறிக்குது. அதனால தான் வந்து இது வந்து யத்திவாசக் சஞ்ஞா, जातिवाचक संज्ञा। किसी जाति के शब्द प्राणियों या वस्तुओं या साधनों का बोध करने वाली संज्ञा जातिवाचक संज्ञा है। जातिवाचकन ஒரு இனத்தில் வந்து அனைத்து உயிரினங்கள், பிராணியோ அப்படின்னா அனைத்து உயிரினங்களும், வஸ்துவான பொருள்களையும், ஸ்தானம் அப்படின்னா பல இடங்களையும் குறிக்கும் பெயர்ச்சொல் வந்து இது வந்து பெயர்ச்சொல் என்று அழைக்கப்படுகிறது. இது ஜாதிவாசக் சஞ்ஞா. எடுத்துக்காட்டு: கிசான், தேஸ் பேடு. கிசான்னா விவசாயி, தேஸ் நாடு, பேடுனா மரம். भाववाचक संज्ञा: किसी व्यक्ति या वस्तु के गुण, दोष, आधार, दशा, भाव आदि का बोध करने वाले संज्ञा भाववाचक संज्ञा हैं। जैसे बचपन, सुंदरता, पढ़ाई। भाववाचक வந்து சுருக்க பெயர், பாவவாசகன் சுருக்க பெயர். கிசி யக்தி யா வஸ்து, அவன் ஒரு நபர் அல்லது ஒரு பொருளின் தரம், குணம். குணம் அப்படின்னா வந்து குணம், குறைபாடு. தோஷ் ஆதார் தசா, அடிப்படை, நிலை, உணர்வு. உணர்வு பாவன உணர்வு போன்றவற்றை வெளிப்படுத்தும் பெயர்ச்சொல் ஒரு சுருக்கமான பெயர்ச்சொல் என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு: பச்சிபன் அப்படின்னா குழந்தை பருவம், சுந்தர்தா அழகு, படாயி படிப்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.